அந்த சட்டை கொடு மாதிரி நான் தான் டேஸ் அடிக்கிறேன் சிக்னல் தரேன். இந்த பையன் சப்போர்ட் வராம கிரி பிடிச்ச மாதிரி நிக்கிறான்டா. கார்னர்ல போய் கால கொண்டு விடுற அவங்க என்ன காலை தொடுக்க முடியாது நிக்கிறாங்க. அவன் சென்டர்ல வந்து வளர்ச்சிட்டு போறான். 2 பேரும் நின்று பரா பார்த்து நிக்கிறீங்களாடா. ஏய் அந்த ரெஃபரி அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறான். என்னத்தடா பண்றது? முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க. மாப்ள வர்ற பொங்கல் திருவிழாக்கு இதே தப்பு பண்ணிட்டீங்க. நம்ம ஊர்ல ஜெயிக்கணும்டா. டேய் ஏன்டா தோத்தெல்லாம் பத்தாதா? ஊருக்கு கூட்டு போய் அங்கேயே தோத்து அசிங்கப்படணும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா சொல்ற? என்ன நொன்னடா சொல்ற? தொப்பமட்டி டீமை பற்றி தெரியுமில்லடா? தெரியுமில்ல? இப்போ வாங்கினெல்லாம் பத்தாதா? ஊருக்குள்ளே வச்சு அவங்ககிட்ட தோத்தம்னு வச்சுக்க, ஊரில் ஒருத்தர் மதிக்க மாட்டான். காரி மூஞ்சிலே துப்புவாங்க. அதுக்கு வேற யாரை கூப்பிடலாங்கிற? இருக்கவே இருக்காங்க பக்கத்து இருக்காரங்க இரநாய்க்கு மாட்டிக்காரனுங்க. எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. அவங்க வந்தால் டீசெண்டாக தோத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தெரியல வர திருவிழாவுக்கு அவங்களே கூப்பிடுவான். நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கான். ஊருக்குள்ளே காலர் தூக்கி விட்டு நடந்த மாதிரி இருக்கான். ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? எதை எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அத்தா வடகால போயிட்டு வந்துடுறதா? டேய் சூடா 4 இட்லி சாப்பிட்டு போடா. எப்பா போலாம். டேய் ராசா 4 வாய் சாப்பிட்டு போயேன்டா. வந்து சாப்பிட்றாத்தா? இப்பதான் புள்ள வந்தான். வந்து 1 ரூபா கூட சாப்பிட விடல. வந்த உடனே கூட்டிட்டு போறான் பாரு எடுவட்ட பையன். நீ மட்டும் நல்லா தின்னு பெருத்து போயால. ஏன்டா நல்லா ஆத்தா கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்கிற? தின்னுட்டு வர வேண்டியதானே? டே வருஷம் பூரா சாப்பிட்றோம். ஒரு நாள் சாப்பிடலாம். செத்தா அப்போ போகிறோம். வாடா மாப்பிள்ள. வக்கனையா பேசுற ஒன்றும் குறைச்சி. எங்கடா போறீங்க? திருவிழாக்கு போயிட்டு இருக்கோம் தாத்தா. ஆமா பழனிக்கு மேச்சாட போனீங்களே, என்னடா ஆச்சு? ஒரு பாயிண்ட்ல தோத்துட்டு வந்தாத்தா. நம்மளும் சாகுறதுக்குள்ள இவங்க ஒரு கப்பு வாங்கிடுவாங்கன்னு பார்த்தா நடக்காது போல இருக்கு. டீ மாப்பிள்ள அடுத்த முறை மேட்ச் முடிஞ்சு வரும்போது கடையில் கடனுக்காக கப் வாங்கிட்டுடா. இல்லைன்னா ஊருக்குள்ள ஒரு ரூபாய் மதிக்க மாட்டேன். டேய் அப்புக்குட்டியா பாடுறா. கடைக்கு யாரும் வரலன்னு டீயை போட்டு அவனே குடிச்சிக்கிட்டு இருக்கேன். டே அப்புக்குட்டி படம் மாப்பிள்ள. டேய் என்னடா இது? அட நல்ல நல்லதுமா எவனும் கடைக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கவளுக்கு கேட்குறாளுங்களா எல்லாம் என் தலையெழுத்து. சரி மாப்பிள்ள டீ சாப்பிடுங்க. அதுக்கு நாங்கள் தான் மாட்டுமா? உண்மை வேணா கிளம்பு. எங்கடா? திருவிழாக்குடா. திருவிழாக்கா? ஒரு நிமிஷம் மாப்பிள்ள என் பொண்டாட்டி கேட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. என் தங்கம் ராஜாத்தி பசங்களாம் திருவிழா கூப்பிடுறாங்க. கடையை பார்த்துக்கிறியா? போயிட்டு வந்துடுறேன். நல்லா பொழுதும் கடையை பார்க்காம திருவிழா வேண்டி கிடக்கா. கடையை பார்க்க சொல்றேன். சனி முடிச்சது இங்கே வந்து உட்காந்துட்டு உயிரை வாங்குது. எங்கேயா போய் தொலைய வேண்டியதானே? போன உடனே வந்துடுறேன் லட்சுமி. இருக்கடா வரேன். ஓட்டுமா லட்சுமி? சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இவனை கூட்டிட்டு போறதுக்குள்ள சுப்பிரமணி பொங்க செடிலாம் காலி பண்ணி வச்சிருவான் போல இருக்கு. போலாண்டா மாப்பிள்ள போலாண்டா. ஏண்டா வரதுக்கு மட்டும் நேரமா? வாங்கனே எப்பனே வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. காபி ஏறி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லம்மா. ஏய் சும்மா இருங்க. ஏய் பேசாம இருங்க. நான் கூட்டி போறேன். வீட்ல மாமியார் எல்லாம் எதுங்க வேற? போ குளிச்சிட்டு வா போ. ஏய் மாப்பிள்ள திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க. வா. சரிண்ணே. வரிசை பெரிய மோசமான ஆளியா. கர்நாடகாரி கடை கோஷி பின்னாடியே சுத்தி தெரியாதியா? உன்னை தெரியாது எனக்கு. இந்த ஆட்ட கர்நாடகாரிக்கு அட்வான்ஸ் கொடுத்து சொன்னா கர்நாடகாரி கூட்டி ஓடி போயிட்டாரியா? பக்காளி கூடுக்கார வர்றாரு. சோடம்து ஏடா 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஆமா நல்லா இருக்கியாமா? நாளையில தான் ஆத்தாட்ட நீ வரப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாத்தா நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. என்னடே வயசாயிட்டு போல தொந்தி எல்லாம் போட்டுட்டு? உனக்கு மட்டும் என்ன நெத்தியில ஏறிடுச்சு? ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். எதை வயசாகிறது தான் இப்படி வக்கனையா பேசுறது என்ன இடத்துலயாடா? ஐயா போட்டி ஆரம்பிச்சுக்க கூப்பிடுறாங்க ஐயா. போ வரேன். திரும்பிகளுக்கு பாட்டிலே தண்ணி விடுற போட்டி நடந்து இருக்குதா? பார்த்து சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வரத்தா. அப்படித்தான் நல்லா கொண்டு வரல. நம்ம பிள்ளைலாம் நல்லா எடுத்து தண்ணி எடுத்து பழகிங்க. நம்ம ஊரில் தலை ஒரு தண்ணிக்கு ரொம்ப தூரம் போனால் சிறுவர்களுக்கான தாக்கு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொண்டு கொள்ள வர எப்படி தண்ணி விடுங்க பாரு. அடுத்து சைக்கிள் போட்டிப்பா.
நம்ம ஊர் இளந்தாரிகளுடைய ஏசுக்கு என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஏய் நம்ம குடிக்கிற ஆட்சிக்கெல்லாம் கொடுப்பாப்பா. அப்பா கெஞ்சி கெஞ்சி அவன் ஃப்ரூட்டா இருக்கியா? கொடுத்து வேமா அப்படி சைக்கிள் அவனை பத்தாது. ஏறி உட்காருங்க. சூரமணி அவனே அடிக்கிற அவனே மாமாட்ட மொத்தம் ஏற்றுறாப்பா. ஏய் விசில் வச்சு விடியா அம்பேட போய் விட்டா அப்ப குட்டி ஜோதி படுத்தல அத்தனை பேருக்கு அப்ப விட்டு எப்பா அடிச்சு பிடிச்சி சைக்கிள் அவுட் ஆகிட்டு வச்சா முதல்ல வெளியே வாங்க அவுட். ஏண்டா ஸ்லோ ரேஸில் இவ்வளோ வேகமாவோட வர்றது கிறுக்கு பயல. பானை உடைக்கும் போட்டி நமது சட்டியா போச்சுன்னா பத்தாதுப்பா. உயரத்து இதுல காமிக்கலாம். பொம்பளை கை தட்டு. வா 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 அப்படியே வா அப்படியே வா. அடிச்சு 50 அடிச்சு 50 வா. அடி வேண்டாம் நெருங்கி வேண்டாம்ப்பா. கம்பு கம்பு தூக்கு மேல தூக்கு நல்லா உயரமா. அப்படியே ஆடு 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 பாப்பாயே. மாமா நாச்சியப்பனுடைய விருந்தாளி நெல்லை தீமையில இருந்து வந்திருக்கிறார். தவிடமுத்து பாத்துக்க இருக்காரப்பா. சூட்டு வேற போட்டு இருக்காரு. உள்ளூர்காரருக்கு வேறு இருந்திருக்கான். கண்ணை வேற எட்டி வச்சிருக்கீங்க. கட்டி நோக்கி சிறப்பா போற மாதிரி இருக்கு. கட்டி நோக்கி சிறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க விடாதீங்க. போங்க போங்க சீக்கிரமா போங்க. அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காதப்பா. ஒரு போற பார்த்தா ஆத்த திறந்த கையில் கொடுத்துருங்கப்பா. போங்கப்பா சுற்றுவது ஏதோ ஐயப்படி சொல்ல நடக்கிறாரிப்பா. விடியா அவனை விடு போத தள்ளிக்க. தள்ளு. அடுத்தபடியாக பானை உடைப்பதற்கு யானை ஒன்று அடி எடுத்து அடிவில் அடி எடுத்து வந்துட்டாரு. தவறான பாதை என்று நினைத்து சரியான பாதையை திரும்பி போட்டாடா. பங்காளத்தில் வைக்க பார்த்துக்கிறது. அதுக்குள்ள ஒரு சிரிக்கல இருக்கும். சட்டி ஓடுறாண்டா சுத்தி நிக்கிறேன் கையால உடைச்சுக்கிட்டேன். அப்புக்குட்டி கொஞ்சம் கண்ணு திறமை கட்டி விடுறா. ஏண்டா மற்றவங்களாம் கேனப்ப இனி மட்டும் வரமாக்கும் ஆளை பாரு. செத்து போன ஆத்தா மேல சத்தியமா மாப்பிள சட்டி அடிக்க மாட்டேன். அப்புறம் அவனை திருவிழா வந்த என் மாமியா வீட்டில் உட்காந்துட்டு என் உசுரை வாங்குறேன். அவளை மட்டும் ஒரே போடா பொண்ணு சபாஸ் மாப்பிள்ளை சுடு சத்தாண்டா. நான் ஒரு டீ கடங்கிட்டா கூட தர மாட்டேன்ட்டாடா. சரி ஆசை என்ன கிடைக்கும். வடா கட்டுறா மாப்பிள கட்டுறா. தெரியுதாடா? தெரியல மாப்பிள. இருடா வரேன்டா. நல்லா தெரியுதுடா. ஒன்னும் எப்படி நான் கட்டவே இல்லை. தெரியுதா? கொஞ்சம் தெரியுதுடா. என்னன்றா நீ உன் மரமையில கண்ணை கட்டி விடுறாங்க. சட்டி உடைச்சிருவாப்லையா? கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி அட்டாது. கண்ணை கட்டி வர விட்டாங்க உடைச்சாப்லதான். இப்பொழுது சட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்புக்குட்டி சட்டியை உடைத்து தான் தெரிகிறது. அடுத்தபடியாக கணக்கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட. அந்த புலி இப்பொழுது பானை உடைப்பதை கண்கோலா காட்சி பார்க்க ஏப்பா இப்படியே சுத்துடுவீங்க. கீழே உசுருக்கா மாதிரி அவரை. அடுத்தபடியாக கட்டி உடைக்கும் போட்டியிலே தொடர்ந்து அனைவரும் தோல்வி தலையிட்ட வேளையிலே மாரிமுத்து அவர்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மாரிமுத்துக்கு கரவசங்களை எழுப்பி இந்த சட்டியை உடைக்க வைங்கப்பா தயவு செஞ்சு. நானும் பேசிட்டே இருக்கேன். தள்ளிக்க ஒதுக்க வா 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 வா
நேரா வாப்பா. வராரு போல இருக்கு. பார்த்தா உடச்சுவா போல தெரியுது. சட்டியை உடைக்க கிளம்பி கொண்டிருக்கும் மாரிமுத்து அவர்களை கரகோஷம் எழுப்பி, ஏய் என்ன வீடு ஆட்டுற, இதுவா போற, அங்கே பாரியா, அளந்து நடக்கலாம்ப்பா. இன்னும் யோசிச்சு நல்லா நிதானமா. ஏய் இந்த பச்சை வர சுடுவா நிதானம் சொல்லிட்டு இருக்கேன். ஓடு கத்துதா பாது இப்பாட்டு போலத. இது செட்டை உடைக்கணும் குறைஞ்சி பார்த்து மெதுவா உடைக்கலாம் போல இருக்கு. சட்டியை உடைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சட்டியை உடைத்துள்ளவர் தெரிகிறது. அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி சட்டி கீழே மேலே இருக்கு, மறிந்து மேலே இருக்குப்பா, மேலே ஒதுங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சட்டியை உடைத்துவா போல் தெரிகிறது. இது என்னப்பா திரும்பி வச்சுட்டே இருக்கு அப்பா வந்து இங்கிட்டு பார்க்குறியா அப்புறம் அங்கிட்டு பார்க்குறியா பார்ப்போம். எனவே 12 மணிக்கு மண்டலைக்கு முடிஞ்சு வச்சு சட்டியை அப்பனே முருகா, என் மவனுக்கு நீ தான் துணை இருக்கணும். மவனே, ஏண்டி புள்ள விளையாட போகும்போது நோய் நோய் அழுதுகிட்டு இருக்க? பையன் விளையாட தான் போறானா, நான் கூட மிலிட்டரிக்கு போறானோன்னு பயந்துட்டேங்க. ஓடி பொசக்கட்டவள. அம்மா குடிக்கு தண்ணி எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வரேன்ப்பா. மகனே, நீ இதுக்கு முன்னாடி எந்த போட்டியிலுமே ஜெயிச்சதே இல்லை. இந்த போட்டியிலும் கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்பா விருது வைக்கும்போது இப்படி அபசகமா பேசுறீங்க? ஏண்டா என்னமோ புதுசா தோக்குற மாதிரி பதற. மகனே, விளையாட்டுல தோக்குறதும் ஜெயிக்கிறதும் முக்கியம் இல்லடா. தோத்தாலும் இப்படி ஒருத்த வந்து விளையாண்டு போறான்னு சொல்லி மத்தவங்க சொல்ற அளவுக்கு விளையாண்டு வரணும்டா. வரான்தா. டேய் ஆத்தா சொன்னா கேளு ராசா. நமக்கு எதுக்குடா இந்த கபடி கன்றாவில்லாம்? நாமளே கைக்கு வாய்க்கும் பத்தாம பொழைச்சிட்டு இருக்கோம். சும்மா கிளம்பும் போது ஏதாவது சொல்லி தடதல் பண்ணாதாதா? டேய், எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன்டா. ஐயா நான் கபடி விளையாட தானே போறேன். அதான்டா சொல்றேன். நமக்கு என்ன சொத்து சுகமா இருக்குது? நாமளே கைகால வச்சு பொழைச்சிட்டு இருக்கிற அப்ராணிகடா. சும்மா பேசி பேசி உசுருவாங்க தாத்தா. நான் கிளம்புறேன். பாத்து ராசா, சூதானமா விளையாண்டு வா. ஏய் தள்ளாத போங்க. கேளுத வரட்டா. வரட்டா. என்னங்க என்னடா சொல்ல? நானும் வாரேங்க கூட. நீங்க விளையாடுறத பார்க்கணும், எனக்கும் ஆசையா இருக்குங்க. நான் பசங்களோட விளையாட போகிறேன். கூட ஒன்றை கூட்டி போக முடியுமா? சொன்னால் புரிஞ்சுக்கிடாச்சலாம். நான் போயிட்டு காலையில் பஸ்ஸுக்கெலாம் வந்தார். மற்ற விஷயமெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சிறிடு குட்டி ஓடு ஓடு, உள்ளே போய் கதவை பிடிக்க. காலி பசங்களை சுற்றுறாங்க, ஓடிரு. ஏங்க என்னடா பார்த்து விளையாடுங்க. படாத இடத்துல பற்ற போது. உனக்கு ஓம் பிரச்சனை. உள்ளே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏய் எங்கடா அவங்கள காணா? இந்தா சுப்பிரமணியம் வரான்ல. இப்போ பாடுறா பாண்டி. ஆடா சுப்பிரமணி. அப்புறம் வீட்டில் பொண்டாட்டியை தனியாக விட்டு வந்த? ஆமாம், அதே நீ கேட்குற? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான் தான். நீயும் விளையாட வர்ற? இல்லை, காலையில் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீயும் வர்ற? பாத்தியாடா பயத்தை? ஏய் விளையாடுறீங்களாக்கா? மூர்த்தியை காணா? கணேசனை கூப்பிட போயிருக்கான். பாப்பா இந்த ஒரு கபடி ஆட போறானா? கபடி வந்து சோறு போட போதா? பாப்பா இந்த ஒரு மேட்ச் பாப்பா. சும்மா கட்டி இருந்தா கையை கால உடைச்சு ஏப்பா இப்படி பண்றீங்க? எனக்கு எப்படி கபடி ஆட போறது பாத்தடா. பாப்பா கதவு தரப்பா. இந்த ஒரு மேட்ச் பாப்பா. இவன் ஒருத்தன் நோயின்னு. ஏய் எவன்டா நினைக்கிறது? இப்போ வரீங்களா இல்லையா? அண்ணே 2 பசங்க வரணும்னே, கூப்பிட போயிருக்காங்கண்ணே. ஏய் இருக்கிறவங்க வச்சு விளையாடுங்கப்பா. அண்ணே கொஞ்சம் அண்ணே. ஏய் மூர்த்தி வந்துட்டான்டா. இந்த வந்துட்டாங்கண்ணே. டேய் என்னடா மூர்த்தி மட்டும் தனியாக வரான்? ஏய் கணேசங்கடா. அவனை அவங்க அப்பா வீட்டில் வச்சு பூட்டிட்டான்டா. என்னடா சொல்ற? அவன் வரமாட்டான் மாப்ள. வரமாட்டானா? ஏய் இப்போ என்னடா பண்ணுறது? நான் வரேன் மாப்ள. இந்த மேட்சாக ஜெயிச்சிட்டாங்கடா. டேய் அப்புக்குட்டி, என்னடா ஒரு ஆள் பத்தலை. அதுக்கு நீ சும்மா வந்து நின்னா போதும்டா. ஏய் என்ன விளையாடுறீங்களா? என் முன்னாடி என்ன கொண்டா போட்டுவாடா. ஏய் என்னடா பேச்சு, தூக்குங்கடா. பாத்தியாடா நம்ம வந்த உடனே மரியாதையா இருக்கு. டேய் நாங்களும் பிளேயர்ஸ் தான்டா. ஏன்
இல்லைடா நம்மளாம் லுங்கியில் இருக்கும்ல அதான் தப்பாக நினச்சிட்டேன். ஏண்டா இந்த கிரவுண்ட்லலாம் நம்மளை விளையாட விடுவாங்களாடா? ஏண்டா கூறு கட்டவனே போஸ்டர் தான் போட்டுக்காமடா. மற்ற டீமுக்கு அனுமதி இல்லைண்ணே. அண்ணே பழனிலேருந்து பலசரக்கு வாங்கிட்டு பஸ்லேருந்து பார்த்தனே சரியாக கவனிக்கல. எல்லாம் ஒன்னால தான்டா முடித்தோட வந்து வீணா போச்சுடா. நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். சர்ரா இப்போ என்ன பண்ணுறது? வேணும்னா புரட்டாதீங்களாமா? பசிக்குது இல்லை அதான்டா. கரெக்டாக என்னைக்கப்பா இதோட 35. இதோட 37. போதும்பா, முடியல. அப்ப 100 ரூபாய் எடு. 100 ரூபாய் எடு. என்ன நோண்டிட்டு இருக்க? எடு 100 ரூபாய. எப்படாச்சு? 100 ரூபா கொடுத்தோம்ல, தள்ளுபடியெல்லாம் ஒன்றும் இல்லையா? 10 புரோட்டா தின்ட்டு போ. ஐயோ ஆளை விடுப்பா, இங்க வச்சே கொண்டுறீங்க போல இருக்க. என்னண்ணே இது கோடு? பந்தய கோடு. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். என்ன பந்தயண்ணே? ஒரு ஆளு 50 புரோட்டா சாப்பிடணும். அப்படி நீங்க யாராவது சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா தருவேன். புரோட்டாவுக்கு காசே தர வேணாம். மாறா தோத்து போயிட்டீங்க, நீங்க எனக்கு 100 ரூபா தரணும். கொடுத்துட்டு சாப்பிட்ட புரோட்டாவுக்கு பில்லை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன 50 புரோட்டாவா? ஆமா. பந்தயத்துக்கு நான் ரெடி. அவன் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டான். மாட்டாண்டா சப்ளையர். நாலு 2 போதுண்ணே. அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்ட எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? ஊத்தி கொடு. செந்தில் அப்படியே நல்லாச்சா இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஏய் சால்னா சால்னா. போதும் 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா. 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சா எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ போய் புரோட்டா எடுத்துட்டு வா. டே அப்ப குட்டி நீ போய் கோட்டை போடுறா. அதுக்கு என்ன போட்டுருவான்? காவல்துறை அணியினர் ஆடுகளத்தை வளர்த்து வருகிறார்கள். இப்போது அவர்களை எதிர்த்து ஆடும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெண்ணிலா கபடி குழுவினர் ஆடுகளத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணே நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கண்ணே. 11 பேர் கை தட்டுறாங்கண்ணே. கபடி 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 கன்னியாகுமரி போலீஸ் அணிக்கு முதல் பள்ளி அட்டகாசமான ஆரம்பம். பரவாயில்லடா அங்க காது அவுட்டு போல. உனக்குடா பொட்டாட்ட மாட்டியா திட்டவன கூப்பிட்டு வந்து இப்படி ஆத்துறீங்களா? அம்மா சேகர் தொட்டு வந்த நான் தான் இறங்கணுமாடா? ஏய் ஃபர்ஸ்ட்ல அவுட் ஆனது அவன்டா. அவன் தானே முதல்ல இறங்கினா. மறுபடியுமா? கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா. ஏ அப்பக்குட்டி ஏர்கோட்டில் ஒத்த கால வச்சு ஒத்த கால தூக்கணும் தெரியுங்களா?
பார்த்துப்போ. கபடி கபடி. போலீஸ் அணியினர் மேலும் 3 புள்ளிகள் பெற்று என்னடா ஃபீலிங்கா எனக்கு வா 2 பேரும் வெளியில போய் ஃபீல் பண்ணுவோம். புதுசு இல்ல இப்படித்தான் இருக்கும். நல்லா விளையாண்டாங்களாமா ஒரு வார்த்தை பேசிட்டு வணக்கம் தம்பி. வணக்கங்க. என் பேர் கண்ணன். சின்ன வயசுல நானும் கபடி பிளேயர் தான். ஓ, நல்லா விளையாண்டீங்கப்பா. அம்மா எந்த ஊர்ப்பா நீங்க? கணக்கம்பட்டிங்க. எது இந்த பழனிக்கு பக்கத்துல இருக்கிற கணக்கம்பட்டியா? ஆமா. அட எனக்கு கூட எருமநாயக்கம்பட்டிலாம் பொண்ணு எடுத்தது. எங்க மாமா தாங்க எருமநாயக்கம்பட்டி சேர்மனு. பாரா பக்கத்துல நெருங்கிட்டீங்க. எனக்கு கூட சேர்மன் கொஞ்சம் தூரத்து சொந்தம்ல. தூரத்து சொந்தம்னா எப்படி? அதாவது ஏன் பொண்டாட்டி எருமநாயக்கம்பட்டியா, அவ அண்ணன் பையனுக்கு பொண்ணு எடுத்தது நெய்க்காரப்பட்டியில. அந்த பொண்ணோட சின்னாத்தாலும் என் பொண்டாட்டியோட ஆத்தாலும் அக்கா தங்கச்சிய. பெருசா போறானே இன்னைக்கு முடிக்க மாட்டேன் போல இருக்கே. அந்த சின்னாத்தாலோட மாமியா ஆயக்கூட்டில் தான் தன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கு. அதை கட்டிக்கிட்ட பையனுக்கு சேர்மன் சித்தப்பா முறை. அந்த பொண்ணு தேன்மொழி கூட டீச்சரா பழனி ஸ்கூல்ல வேலை பார்க்குது. தேன்மொழியிலப்பா கனிமொழி. கனிமொழி ரொம்ப முக்கியம். அதோட தங்கச்சியை கூட சேர்மன் தங்கச்சி பையனுக்கு நிச்சயம் பேசியிருக்காங்க. இதுவோட கொஞ்சம் தூரத்து சொந்தம். சரிங்க சார், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்னது சாரா? மாமான்னு உரிமையோட கூப்பிடுமாப்ல. மாமாவா? செத்தாண்டா சேகர். அது எப்படி? டேய் மாமான்னு கூப்பிட்டு தொலையண்டா. தம்பி என்ன சொல்றாப்ல? மாமாங்கிற உறவு முறை சரிதாங்கிறாப்ல. தம்பிக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிட்டாப்ல. தம்பி நீங்க அந்த 7ஆம் நம்பரை பிடிச்சிங்கல்ல, ரொம்ப அருமை தம்பி. சரிங்க மாமா, நாங்கள் அப்படியே கிளம்பிடுறோம். சரி மாப்ள, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டா. நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம போடலாம் சாப்பாடு. கண்டிப்பாக வந்துடணும். சரிங்க சரிப்பா தம்பி, எல்லாரும் வந்துடணும். சரிங்க. நாளைக்கு நானே வந்து கூட்டி போறேன். திரும்ப என்ன சகல இங்க நின்ட்டீங்க? நம்ம சொந்தக்கார பசங்க வந்து விளையாடி ஜெயிச்சிட்டாங்கல்ல. சொந்தக்கார பயிலா எப்படி? அதாவது என் பொண்டாட்டி செத்தாண்டான்னு ஒருத்தன். அவ அண்ணன் பையனுக்கு பொண்ணு எடுத்தது. சாப்பிட வர கூப்பிட்டுருக்காரா? சும்மாவே கொள்றேன், நாளைக்கு சோத்த போட்டு வர கொல்ல போறேன். ஐயோ நான் வரலடா சாமி. எங்க 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 எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. எந்த இல்ல பெருசு இது பரவாயில்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டு சோத்துக்கு முதல்ல வந்து உட்காந்துருக்கான் பாரு. என்னம்மா அந்த தம்பிக்கு முட்டை வைக்கல? மன்னிச்சுக்கங்க, மறந்துட்டேன். நிறைய வைமா. சரிப்பா. அதான் நான் சொன்னல நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னு. இவங்க தான் அது. அப்படியா? அவன் தாய் வகைராவாப்பா நீ? இல்ல பாட்டி, நான் விவரமா சொல்றேன். அத்தா இது நெய்க்காரப்பட்டி இல்லையா? மாப்பிள்ள ஜம்பு எப்படி பண்ணணும்னு அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன். வா நான் உனக்கு சொல்லி தரேன். சரிடா, இங்கே நில்லு. நிக்கிறேன். ரெடியா? ரெடிடா மாப்பிள்ள. வாடா. நிமிர்ந்து வராதடா, குனிஞ்சு வா. போ. ரெடியா? ரெடிடா மாப்பிள்ள. வாடா. குனிஞ்சு வாடா. டேய் நல்லா குனிடா. வாடா. போதும் போதும் நில்லு. நீ அங்கிருந்து வந்தாலே போதும். ரெடியா? குனிடா. போதுமா? இன்னும் கொஞ்சம் குனி. போதுமா? குனிடா. இன்னும் கொஞ்சம் குனி. இன்னுமா? நல்லா. இன்னுமா? நல்லா குனிடா. இவன் படுத்திருந்தாலே தாண்ட முடியாது போல இருக்க. தப்பா ஆள் செலக்ஷன் பண்ணிட்டோமோ? பாத்தியா ஆறாப்லி
லவ்ஸ். மாப்பிள இந்த கிளாஸில் தங்க வேணாம்டா. ஏன்டா? ஊரில் தான் 6ஆப்பு வரைக்கும் படித்தோம், இங்கே 6ஆப்பில் தங்க வச்சுருக்காங்கடா. நம்மள என்ன கேன பையன் வச்சாங்களா? இதில் என்னடா சந்தேகம்? ஏய் வாடா, இப்போ பண்டாப்பில் போய் தங்கலாம். கொன்னே விடுவேன். பேசாம படு. சனியை எங்க இருந்து வந்துச்சு? டேய் நமக்கு எப்படா மேட்ச்? இன்னைக்கு நைட் செகண்ட் ரவுண்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு அந்த திருச்சி பெல்லும், அப்புறம் நம்ம சாரோட பேப்பர் மில் டீம்டா. என்னடா இவனுக்கு? பாம்பேல இருந்து இவனை பாக்குறக்கா நான் கிளம்பி வந்தா ஹைவேஸ்ல கிராஸ் பண்ற செம்மறியாடு மாதிரி எங்க வண்டியிலே வந்து விடுறான். இவன் மட்டும் கரெக்டான டைம்ல பிரேக் அடிக்கலனா மாப்பிளை அடிச்சு தூக்கிருப்பான், அப்புறம் ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான். ஏண்டா கண்ணா பின்னான்னு தண்ணி அடிச்சிட்டு கார் முன்னாடி விழற அளவுக்கு என்னடா நடந்து உனக்கு? சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விடுங்கடா. டேய் என்னடா விடு பாஸ். நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. ரேவதியும் கண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க பாஸ். ஆமா பாஸ். ஒரு காதலி ஒரு காதலனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்? ரூம் போட்ட ஓகே சொல்லுவா. அது உங்க ஊர், இது வில்லேஜ் சார். வில்லேஜ் உண்மையான காதல். இவனுக்கு பிறந்த நாடு ஒரே காரணத்துக்காக அவ எங்க இருந்து ஓடியாந்து ஒரு பாட்டில் வாங்கி கையில கொடுக்குறான். அதை இவன் பார்த்து சந்தோஷப்படுறான். செலவுக்கு பணம் இருந்து கையில பணம் கொடுக்குறான். ஏட்டு லவ் பண்ணிருக்கேன், எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல. ஏய் அது லவாயா நீ லாயத்தமை தெரிஞ்சுக்கிட்டு லவ்ன்ற வேலை செஞ்ச அவருக்குன்ட்டு அவ கட்சி படுத்து கையில கொடுக்குறான். சும்மா பேசாம சொன்னடா புரிய அவங்களுக்கு. அப்பேற்பட்ட லவ்ங்க. இவன் பதிலுக்கு கொஞ்சமா லவ் பண்ணி அவளை ஒரு நாள் வந்துங்க பஸ் வர முடியாது, பிள்ளை தவிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த விஷயம் காதுல கேட்டு அப்படி மான்குட்டி மாதிரி பறந்து போனாங்க. போய் அந்த பிள்ளைய கையில எடுத்துக்கிட்டு ஏண்டா நான் கதையா சொல்றேன் போட்டான்டா, காதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய அப்படியே கையில தூக்கி வச்சுக்கிட்டு என் செல்லம் என் கட்டி என் தங்கம் குஜு 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 கிச்சடி 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 பச்சடி பச்சடி அதெல்லாம் பேசவரா கொண்டு அப்படி 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 அவங்க தெரியும். அப்படி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டான் பாஸ். பாஸ் நான் உண்மையான லவர்ஸ் பத்தி எத்தனையோ புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு மஜ்னு கஜ்னு, ஒரு அம்பியாவது மாயாவது, இப்படி எத்தனையோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் சார் லவ். சொல்ல விடு அவன. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். அப்பேற்பட்ட லவ் சார். இந்த லவ் மிஸ் ஆகலாமா? இந்த லவ் மிஸ் ஆகலாமா சார்? இந்த லவ் சார் சார் இந்த லவ் ஜெயிக்கணும். ஏய் வில்லேஜ் பீப்புள் இங்க இன்னும் டெவலப்பே ஆலையாடா. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமாடா உனக்கு? ஒரு பொண்ணை 2 வாட்டி லவ் பண்ணி 3 வாட்டி கல்யாணம் பண்ணி 4 வாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன். இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. நீ என்ன சின்னதா சொல்ற? 48 மணி நேரம் இருக்குன்னு பெருசா சொல்லு. இதுக்குள்ள எவ்வளவு சாதிக்கலாம்? என்னடா சொல்ற மச்சான்? we will deal this matter in the Bombay style. ஏக்கண்ணா பெருசுங்கள எல்லாம் நாங்க ஓரம் கட்டறோம். நீ போய் பேசிட்டு நல்ல முடிவு ஐயோ குடா. கரெக்ட்டா ஐடியா. சரி அதான் எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்தப்பா நீங்க. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வாங்க. உங்களை யாரும் தெரியலப்பா. இவங்க பாம்பே பிரான்ச். அப்படியா? பாம்பே பிள்ளை நல்லா இருக்கலாம்ப்பா. என்ன நடக்குது? எல்லாமே நடக்குறாங்க. போடா. டேய் கோயில்ல இப்படி தான நான் சுத்தலாம். அதெல்லாம் அந்த காலம் சிலபஸ மாத்திட்டாங்க. வா யார் கேட்டா மாத்துறாங்க? டேய் இங்க வர நான் ஒத்துக்க மாட்டேன்டா. டேய் வர மாட்டேன்டா. கண்ணா எனக்கு இதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியல ரேவதி. யாராவது பார்த்து ப்ளீஸ் ரேவதி சரின்னு சொல்லு ரேவதி. ஐயோ கண்ணா தயவு செஞ்சு எந்திரி. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் கண்ணா, ப்ளீஸ் கண்ணா. கம் ஆன் பாய்ஸ். நானும் உன் காலில் விழுந்து கேக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னடா காலில் விழுந்துட்டா? ஆமா நான் அப்பவே சொன்னேன்ல. இப்போவாது நம்புறீங்களா காதலோட ஆளை எவ்வளவுன்னு? என்னடா சொல்றா? உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எதுவும் பிரச்சனை பண்ணிடாது. நான் சொல்றேன் உன் கால இருந்து கேட்கிறேன். எனக்கு எப்படியாவது மாங்கல்ய பிச்சை கொடுத்து என்னங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு கும்பிட்டு வந்து கதறாடா. ஊரே கூடி நிக்குது. எங்க சொந்த பந்த சாதி சனம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நீ பேசுறது தெரிஞ்சாலே உன்னை உயிரோட விட மாட்டாங்க. கண்ணா நீ ரொம்ப நல்லவன். எனக்கு எந்த அபிப்பிராயமும் உன் மேல கிடையாது. இப்ப என்னடா சொல்றா? இந்த ஊரே வேண்டாம், சொந்த பந்த சாதிக்கார எவன் தடுத்தாலும் எனக்கு நீதான் முக்கியம். நீ இல்லாம நான் வாழ முடியாது. நீ ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோம். மனுஷனாடா நீ? பைத்தியம் மாதிரி பேசுற. வேற யாரையாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியா போயிடும். இதுக்கப்புறம் நான் சொல்றேன்டா மச்சான், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது. எப்படா ஃபீலிங்டா மச்சான். வாட் ஐ லவ். பாத்தீங்களா பாம்பே பாய்ஸ்? ஹெல்ப் பண்ணுங்க பாய்ஸ். இந்த வந்துட்டேன் மச்சான் நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம்டா.
இல்லடா அவ நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். டேய் இந்த மண்ல இன்னொரு ஏக் துஜே கேலிய பாக்குறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. வாங்கடா. 1 மணிக்கு அன்னதானம் போடுறாங்களா? அதை முடிச்சிட்டு வேணா போயிடலாமா? இவன் அடிச்சு கொள்ளு. தின்றதுக்கே எல்லாம் பாம்பே பாஸ் பார்த்து. மாப்ள நீ ரேவதி கிட்ட போய் பேசி தனியா கூட்டு வந்துரு. நாங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாத்துறோம். யோ கொடுத்த பத்தில 4 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு போய் கேட்டா நாளை கல்யாணம் தான் சொல்லுவேன். யோ விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாயா? நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பேசுனது வேற, இப்போ நாங்க பேச போறது வேற. இது பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது, போய் கூட்டு வா. எப்படி டீல் பண்றோன்றத டிஸ்டன்ஸ்ல இருந்து பாரு. சப்புனாக்கி ஆயா. அரே வா சபாஷ் சபாஷ். கால்ல வந்து கதறுவாங்களோ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என் கடை தப்பிச்சிருமுடா சாமி. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 ஃபுல் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். 1 வருஷம் கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா? ஒவ்வொன்றும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்கில் வச்சு ஊறுது. 19 வகை இலையில எலி மருந்து வைக்கிறாங்களா? தின்னுபிட்டு சாகுறியா? மனச்சாச்சலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ எப்படியாவது ரேவதி கூட்டிட்டு வாயா. ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுரா சாமி. யோ மூடு இங்க வா. கண்ணன் நேற்று நைட்டு ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போட தரமாட்டே. உங்களை யாரோ சைட் அடிக்கிறாங்க, அங்க பாருங்க. ரேவதி, கண்ணே பைய உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், 1 நிமிஷம் வந்துட்டு போய். இப்ப வா, எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஐயோ போட்டோ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வா, நம்புவாங்க. போ போ. உங்களுக்கு எல்லாம் என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் தான். விளங்கிரும். பாப்பா இவங்களோட சேராத. சரி மாமா. குட் கேர்ள், அப்படிதான் இருக்கணும். வாமா போலாம். வா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பொண்ணுக்கு துணையாதான். ஐயோ அங்க பூரா குடிச்சு போட்டு காவாலி பயலா இருக்கான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைய காப்பாத்துறது? நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதான் பொண்ணுக்கு துணையா வர்றோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இல்லாத மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன இருக்கு? கோயிலுக்கு வெளியே எத்தனை பேர் காத்து கிடைக்கும்? கூட்டு வா என்ன கொலையா கொள்றாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன கத்துற? சொட்ட தலையா அழைச்சிட்டு போடா. மேட்டர் கிளியர். வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட் கடக்கிறது? வாங்க. ஐயே ஐயே. பாம்பே சே ஆயா. நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். குட் பைஸ், குட் பைஸ். கண்ணு எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார். கம் இன். போ, கிஃப்ட் கொடுப்பேன், வாங்கிக்க போ. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க. எதுக்கு? வாசனையா இருக்கும். கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமாடா? நடக்கணும். அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறா. கத்தாதே. நீ வாய போடா. ரெஸ்டாரன்ட்ல வியாபாரம் இந்த உசிர பேரியா? நான் போறியா? நல்ல தம்பி போகாதடா. போனா மாட்டிடா. இருந்தா தானே மாட்டுவா. என்ன லூஸ் பண்ணி பேசுறா சொல்லியா? டேய் அவன் லூஸ் இல்லடா, நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. யோ ரேவதி எங்க கூட்டி போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் அங்கிள் ரேவதி அக்காவை எங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க? இது வேற ஐயனார் பாரு. பேசுங்க, பொறுமையா பேசுங்க, அடக்கமா பேசுங்க. பொறுமையா நான் பேசட்டுமா? நான் பேசட்டுமா? இல்ல நான் பேசணும். மானே நான் பேசுறேன்டா. நான் பேசுறேன். அவரே பரவாயில்ல, நீங்க வேற. போட்டுக்க மேட்டர் கவுத்து பேசாம இரு. நான் பேசுறேன்டா. பேசாம இரு. கருப்பா ரேவதி, நான் அண்ணன் பேசுறேம்மா. மச்சான் நான் கண்ணன் பேசுறேம்மா. ஏய் என்னடா சொல்றா? மச்சான் நீ பேசுறத மாமான்னு இருப்பான். மச்சான் மச்சான் ஐயோ மச்சான். ஏங்க ஏங்க அப்படி டென்ஷன்
டென்ஷன் ஆவீங்க. பொம்பளைங்க உங்கள மீதால விட்டு போறோம். எல்லாம் உங்களால வந்தது. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும். நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குற பிரஷரா. அவன் குடுக்குற பிரஷரா. ஐயோ மச்சான்டானே. ஐயோ மச்சான்டா. மச்சான். 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 மச்சான்டானே. என்ன? ஐயோ மச்சான்டானே. ஐயோ மச்சான்டா. மச்சான். மச்சான். என்ன பெருமாள் என்ன? என்னண்ணே மச்சான் மச்சான் ஓட்டர் கார்டு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. விவரத்தை சொல்லுங்க. அட உங்க கண்ணன் நொண்ணே. ஆமா. அவன் என்ன போன்ல பார்த்து மச்சான்டாடா. ஏன்டா சபதத்தை நிறைவேற்ற நேரமாடா இது? உங்களுக்கு தெரியும். யார்டா சபதம் போட்டது? நான் யார்ட்டையும் போடல. நீ போடலையா? நீ போடல தெரியாது. டேய் நீ சபதம் போட்டேடா? இல்ல இல்ல நான் பண்ணல. நான் போடல. நீ போடல. இல்லவே இல்ல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் போட வேண்டியது. நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேட்ஸ் வளர்ப்பீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ. வாடா போயிட்டே இருப்போம். டேய் மூடுமுட்டி பிரதர். என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க. சாகறது ஏற்கதா? ஐயோ அப்புறம் எங்க லவ் பேட்ஸ் வச்சிருக்கீங்க? பேசாம சூப்பு வச்சு குடிங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா. பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம். அம்மம்மா ஆனந்தம். ஏய் இவன் ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கான். ஏதோ மூணாருக்கு அனிமூன் வந்த மாதிரி இருக்கான். ஏ மச்சான் இப்போ எங்கடா போறோம்? இதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்கு தான். என்னது என் வீட்டுக்கா? மாப்பிள்ள உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கா? ஆமா இந்த மாதிரி ஒரு வெளிச்சா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். டேய் இப்படி பேசினா எப்படா? இல்லடா லவ் பண்ற ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி ரெண்டு பேரை எப்படா லவ் பண்ண வைக்க முடியும்? ஏன்டா நீங்க இந்த பிள்ளைய கடத்துனீங்க? என்னது நாங்க என்ன செருப்பால் அடிப்பேன்? சரி விடு, நம்ம எல்லாரும் இப்ப இந்த பிள்ளைய பாதியிலையும் விட முடியாது. பாவண்டா. இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்படியே விட்டு போனா எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கிறேன்டா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகினதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் நல்லா சூசைட் பண்ணிக்கணும். அது இவங்க கூட பழகினதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்போ உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? சரி ஒரு கண்டிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்ல ஒரு பொய் சொல்லணும். ஓகேயா? பொய் தானே, அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய் என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அரிச்சந்திரா? நான் பொய்யெல்லாம் வல்லத்துக்கிட்ட வச்சுன்னா கழுத்து மேலே வரும். உன் பொய்யினால தானே நாங்கள் இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். பரதேசி போயில விடுறா. இப்போ என்னடா எங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நான் எதுக்குடா வருத்தப்படணும்? பொண்ணை கடந்தது நீங்க தானே. அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் ஆத்திரப்படாம கேளுங்கண்ணே. என்னடா? நீங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம். ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுண்ணே. ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டினீங்கன்னா தடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன். முடியாது அண்ணே இந்த பாலித்தீன் பை இருந்தா கொடுங்க. புடிச்சு சாம்பார் பாக்கெட் மாதிரி வெளியே எரிஞ்சிருவோம். வண்டியை கழுவி வச்சிட போறான். நீ ஓரங்க. அண்ணே அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே. ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. இறங்கடா. பிஸ் அடிக்கிற கேப்ல எவனா மிஸ் ஆயிலாம் நினைச்சீங்க? இறங்க சீக்கிரம். சரி சாயிருவீங்கடா. போ. நிறைய இருக்குடா. போடா அப்புறம் மொத்தமா நினைச்சுக்கலாம். நிறைய இருக்கா? போன்ல சொல்றான்டா என்னை மச்சான் சொல்லி டென்ஷன் ஏத்துறான்டா. அண்ணே கண்ணை ஒன்றும் சேலஞ்ச் பண்ணலன்னு அந்த மூடு முட்டி தானே உங்களை மச்சான கூப்பிட்டா அவங்க 2 பேர் காதில் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை சித்தப்பு. நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை. அந்த வண்டியை பாரியா, தாஸ் வண்டி மாதிரியா இருக்கு. அந்த லூஸ் வண்டியே தான். அப்பா எவ்வளவு நேரம் அடக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் அடைக்கிறேன். வாய் வழியா ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கும். என்ன இவனை இங்க வந்து அடிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஹைவேஸ்ல இவனுக்கு உச்சா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சாரி போலீஸ். எல்லாத்தையுமா? மோடுமுட்டி நீங்க எங்கடா இங்க? தெரியுமா நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க சொல்றா. டேய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஊங்குற? அந்த பொண்ணு அது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பட்டுமா?
எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்கொண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் முடை தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் காலில் விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா, நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள், அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்க வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களை தான் அங்கிள். என்னவா? கரெக்ட் ரேவதி, மாட்டினாண்டா. ரேவதி, உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன், அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி கன் அங்கிள். ஒரு காத அவுட்டு. ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இருக்கு, நல்லவனே வரேன்டா. ஐயோ, நமக்கு எந்த காதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது திருந்தணும். ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் வாழ்க்கையே கெடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீ வேற அன்னைக்கு அவங்க முன்னாடிலாம் நீ என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டியா? அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரேவதி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் எதுவும் கம்பல் பண்ணல. நான் இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக்குது ரேவதி. ரொம்ப பழைய டைலாக்கா சொல்லிட்டோமோ? மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் சூடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை பார்க்கட்டும். நான் இவங்களோட நல்லா ஆடுவேன்டா. அப்படியானே? சூழல மாதிரி போச்சு. பயங்கரமா குளுக்குறடா. நமிதா மார்க்கெட்ட காலி உணர்வு போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய் மோடுமுட்டி, என்னண்ணே? நீ ரொம்ப நல்லவன்டா. இந்த கேப்ல டேய் ஈமுகோலே, நீ கூட ரொம்ப நல்லவன்டா. வீட்டுக்கு போலாமா சார்? நல்லவன் தானடா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன, வீட்டுக்கு அப்பா சொன்ன. டேய் ராதா அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவன்டா. தேங்க்ஸ். இப்பதான் நல்லவண்ணா. நல்லவன் சரக்கு அடிக்க கூடாதா? நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு எதிர்பார்க்கறியா? மாப்பிள்ள வீட்டு வரைக்கும் நீ கல்யாணம் தண்ணி பண்ண போனா அண்ணா இன்னொரு அடி அடிச்சாலும் செத்தே போயிடுவேன். வந்ததுல என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியா, அடுத்த ரவுண்டுக்கு நம்மள கொத்துறியா? அந்த கண்ணம்மைய பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை அடிச்சு அடிச்சு கை வலிக்குது. எல்லாம் ஏட்டு. ஆமா, என்ன ஒரு சேஞ்சுக்கு இவர் அடிங்க சார். யாரடா அடிக்க சொல்ற? வாயை விட்டு சும்மா இரு.